ஹலோ. ஓகே, எல்லாம் அப்படியே இங்கே வந்துருங்க. ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். விக்கி விக்கி அப்படியே பசங்க எல்லாம் வந்துருங்க. இப்படி வந்துருங்க. அந்த சேர்ஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டு இப்படி உட்காந்துக்கலாம். தப்புல ரிபண்ணா. ரிபண்ணா பேர் யாருண்ணா? எப்படிண்ணா வச்சார் அவரு? ரிபண்ணா அதான் நான் சேர் எடுத்துகிட்டு வந்துடும். அப்படியே இந்த சைடு வந்துடலாம். ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சமல் ப்ரோ இப்படி வந்துருங்க. இப்படி வந்துருங்க. அப்படியே பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அசம்பிள் ஆகிடுங்கப்பா. ப்ரெசன்டேஷன் செரிமனி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் கொஞ்சம் வாய்க்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். முதல்ல நான் அதை மட்டும் தான் சொல்லிக்கணும். ஏன்னா இந்த 2வது நாள், இன்னைக்கு ஆக்சுவலி 2 நாள் ஆக போகுது. 2வது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இன்னும் சில மணித்துளிகள் மட்டும்தான் இருக்குது. இந்த 2 நாளும் நிறைய ஒரு சப்போர்ட், நம்ம நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு ஃபார் திஸ் 3rd year சென்னை செக்கிங் சாம்பியன்ஸ் லீக் 2024. ஸோ பிரம்மாண்டமான நிலைமையில நடந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இதுக்கு நிறைய தேங்க்யூ நமக்கு பெண்டிங் இருக்கு, மனசார சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த லீக்கு நமக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அண்ட் அவங்க ஒவ்வொருத்தரும் பிளேயர் வந்து சூஸ் பண்ணாங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும் டைமண்ட், ஜெம்ஸ், பேர்ஸ் எல்லா ஒரு நவரத்னங்களை சூஸ் பண்ணி இந்த ஒரு டோர்னமெண்ட்டை வேற லெவலில் ஒரு மேட்சையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ ஒரு குரூஷியலாக எல்லாருமே எண்ட் ஆஃப் தி சீட் கொண்டு வர மாதிரி ஒரு மேட்ச் விளையாடினா எல்லாரோட பிளேயர்ஸ் இவங்களாம் ரொம்ப பெரிய தேங்க்யூ. டீம் ஓனர்ஸ், டீம் கேப்டன்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாம் டீம் கிடைச்சிருச்சு, பிளேயர்ஸ் கிடைச்சாச்சு. அடுத்து இந்த ஈவெண்ட்டுக்காக எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் ரெடி பண்ண நம்ம ஸ்பான்சர்ஸ், நம்ம புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ், பிரைட் ஷேடோ ஸ்டுடியோஸ், ஜெனின் ப்ராப்பர்ட்டிஸ், கில்லர்பா அகாடமி, கில்லர்பா டாட்டூ ஸ்டுடியோ, திவ்யா ஃபவுண்டேஷன், விஎம் மேன்பவர் கன்சல்டன்சி, D4 வெட்டிங், ரூபி பில்டர்ஸ், ரசி ஃபவுண்டேஷன் அண்ட் ரித்தியாஷ் ஈவெண்ட்ஸ் அண்ட் டெக்கர்ஸ். ஆல்சோ இப்போ வரைக்கும் நேற்று லைவ் ஸ்டார்ட் ஆனது வந்து இப்போ வரைக்கும் நமக்கு லைவ் அண்ட் ஆடியோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க LI ஸ்போர்ட்ஸ், இவங்கெல்லாம் நம்ம ஸ்பான்சர்ஸ். ஆல்சோ நம்ம இந்த ஒரு செக்கிங் லீக்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர்ஸ்னே சொல்லலாம். ஸோ எல்லாத்தோட செலவுகள் அண்ட் எல்லாத்தோடைய சப்போர்ட்டாக இருந்த ஒரு பேக் போனாக கொடுத்த நம்மளோட ஸ்பான்சர்ஸ் இவங்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். பிளேயர்ஸ், கேப்டன்ஸ், ஓனர்ஸ் அண்ட் நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸ் அப்ளாஸ் கொடுத்துடலாம். பிளேயர்ஸ் ஆயினும் டயர்டாக இருப்பீங்க, பட் ஆனால் இது வந்து நமக்காக நம்மளே கொடுத்துக்கிற ஒரு அப்ளாஸாக இருக்கும். ஒரு நல்ல கிளாப்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம விக்ரம் டேக் ஓவர் பண்ணிப்பாரு. ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதை நான் ஸ்பான்சர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லை. நம்ம எது பண்ணாலுமே நம்ம கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற அண்ணன், தம்பி அப்படி மாதிரிலாம் இல்லாமல் எல்லாம் அதுக்கு மேலே ஒரு உறவு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இவங்க எல்லாம் நான் சொல்லணும், ஆனஸ்டாக சொல்கிறதுக்கு. ஸோ ஸ்பெஷலி சொல்லணும்னா நம்ம சுரேஷ் அண்ணா ஒரு எண்ட் ஆஃப் த சினாரியோ, ஒரு ஸ்டார்டிங் சினாரியோ, ஒரு கிரவுண்ட் விஷயத்துலேருந்து இல்லை வேற எதுவாக இருந்தாலும் எப்போ இருந்தாலும் கால் பண்ணி சுரேஷனா இந்த மாதிரினா அப்படின்னா சரி ஓகே விக்ரம் பண்ணிடலாம், ஓகே இதானே, சரி ஓகே நான் சொல்லிட்டேன் பேசிட்டேன்டா அப்படின்னு சொல்கிற அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணா ஆனஸ்ட்லி. அப்புறம் நம்ம ரித்தியாஷ் ஈவெண்ட் பிளானர்ஸ் அண்ட் டெக்கரேஷன், ஸோ அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அதான் நான் சொல்கிறேனே, மனுஷனுக்கு ஒரு முதுகெலும்பு தான் இருக்கும். ஒரு ஸ்பான்சர்ஸோ அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு முதுகெலும்பெல்லாம் பிரிக்க முடியாது. இவங்கெல்லாம்
மோர் தென் பேக் போன், மோர் தென் பிரதர்ஸ், மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறவங்க நம்ம ரித்திஷ் ஈவென்ட் பிளானர்ஸ் ஜவா ப்ரோ அண்டு ரசூல் ஃபவுண்டேஷன் ஜானாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நான் இந்த மாதிரினா ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு 3-4 days தான் டைம் இருக்கு, பாசிபிளாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்லடா அப்படின்ற வார்த்தையை சொல்ல வச்சது யாருன்னு பார்த்தா ஷாபண்ணா ஒரு மெயின் பார்ட். அவரும் தம்பி விட்றா நான் பேசிட்டேன் வா நம்மளோட தானே நம்ம தானே பண்ணுறோம் விடு வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானண்ணா இருக்கட்டும் ஷாபண்ணா இருக்கட்டும் சரி ஓகே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்த ஜானண்ணா அண்ட் ஷாபண்ணாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ், அது அந்த பேர் சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு அந்த டீம்ல விளையாடுற பிளேயர்லாம் தாண்டி இதெல்லாம் சொல்லும் போது அவங்க அவ்வளோ ஒரு அதான் ஃபேமிலியை விட மோர் தென் அப்படின்னா அவங்க 2 பேரையும் சொல்லலாம். அணை பன்னீர்செல்வம் அண்ணா, கார்த்திக் அண்ணா, அவங்க 2 பேரையும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இதெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் மேலே இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த பேர் அப்படின்னா அது ஒரு மாதிரிங்க அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணா மதண்ணா புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அண்ணா. நான் ஒருத்தரையும் தனித்தனியாக பிரித்து சொல்றதுனால பேர் சொல்றது கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த ஒரு டோர்னமெண்ட்னு இல்லை, ஒரு மற்ற எந்த விஷயம் என்னவா இருந்தாலும் ஒரு அண்ணன்ற முறையிலோ ஒரு வெல்விஷன்ற முறையிலையோ எல்லாத்துலேயும் நம்ம கூட இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, இதுக்கு மேலே போயிடலாம். மைக்கெல்லாம் ஒன்று மேலே வச்சதில்லை, நானும் லாஸ்ட் பெஞ்ச் தான் சிரிக்கிறேண்ணா. சரி, அதனால் கொஞ்சம் பேச்சில் ஏதாவது தடுமாற்றம் இருந்தால் மன்னித்து கொள்ளவும். கேட்குற காதுகளுக்கும் சரி, லைவில் பார்க்குற காதுகளுக்கும் கண்களுக்கும். ஓகே, மேன் ஆஃப் த மேட்சஸ்லேருந்து போயிடலாம். செமிஃபைனல் மேன் ஆஃப் த மேட்சஸ்லேருந்து செமிஃபைனல் 1 VNP பிரதர்ஸ் வர்சஸ் ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ச்ல ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் வர்சஸ் VNP பிரதர்ஸ் செமிஃபைனல் 1ல சாரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஒரு ஹலோ, ஓகே சாரி. செமிஃபைனல் நம்பர் 1 ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் கார்கர் விளையாடின மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் த செமிஃபைனல் நம்பர் 1 நேம் யஷ்வந்த். செமிஃபைனல் நம்பர் 1 மேன் ஆஃப் த செமி 1ஓட மேன் ஆஃப் த மேட்ச் யஷ்வந்த். இதை கொடுக்கறதுக்கு அண்ணன் ஷாபண்ணாவை வெல்கம் பண்ணுறேன், கொடுங்க. இந்த மேட்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை லைவ்ல இருக்கவங்க யாராவது பார்க்கல அப்படின்னா இந்த ஒரு அவார்டுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குன்றத ஜஸ்ட் ஒரு ஹைலைட் மாதிரி ஒரு ஆஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 1 man ஷோ அப்படின்னு சொல்லலாம். அந்த செமி அந்த ப்ரெஷரான டைமில் ஒரு சரியான நாகான்னா அது சொல்றதுக்கு என்ன வார்த்தையில் வர்ணிக்க முடியல. அந்த மாதிரியான நாக் 1 man ஷோ அப்படிதான் சொல்லலாம் அந்த செமிஃபைனலில். கங்க்ராட்ஸ். செமிஃபைனல் நம்பர் 2 புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் கார்கர் விளையாண்ட மேட்ச்ல சரவணன் ஃபீனிக்ஸ் கார்கர்ல இருந்து ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ். அந்த மேட்சும் அந்த செமியும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு மேட்ச் தான். ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த அவார்ட் கொடுக்கறதுக்காக ஜபானா ரித்திக் ஈவென்ட்ஸ் பிளானர்ஸ் அவளை கூப்பிடுறேன். கங்க்ராட்ஸ். இதெல்லாம் இந்த செமிஃபைனல்ஸ், அந்த செமியில் நடந்த இதெல்லாம் ஒரு ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச் அண்டர் ப்ரெஷர் ஒரு 2 ஓவர் மேட்ச்
bowling போடணும், உடனே பேட்டிங் ஆடணும், இது எல்லாத்தையும் பண்ணி ஒரு டீமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சேஃபர் ஜோனாக இந்த கப்புக்கு சொந்தக்காரனாக ஆக்கின ஒருத்தங்க நேம் திலீப், விஎன்பி பிரதர்ஸ்லேருந்து. ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் ஆனை பன்னீர்செல்வனா ஃப்ரம் ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து. வெல் பேட், வெல் போல், வெல் ஃபீல்ட், இதுக்கு மேலே என்ன பொசிஷன் கீப்பர் அதுவும் பண்ணிட்டான். ஸோ எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான மேலே ஸோ எல்லாத்தையும் பண்ணி இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் த ப்ரெஷரில் ஒரு மேட்சை வின் பண்ணி அந்த பொசிஷனில் போய் சேஃபாக கூப்பிட்டு போய் அந்த டீமை உட்கார வச்சுருக்காங்க. அதுக்காக இந்த அவார்ட் விஎன்பி பிரதர்ஸ்லேருந்து திலீப். நன்றிண்ணா. ஸோ இந்த அவார்டு எல்லாமே வந்து இந்த வருஷம் செமி ஃபைனலில் நடந்ததுக்கான அவார்ட். இதை விட ஒரு கிரிக்கெட் அப்படின்னு பார்த்தா கிரிக்கெட்டில் நிறைய விஷயங்கள், ஒரு அக்ரெஷன், ஏகப்பட்ட எமோஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நாங்கள் என்ன நடந்தாலும் ஃபேர் அண்ட் அன்ஃபேர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் விளாட்றோம், ஆனஸ்டாக விளாட்றோம், நாங்கள் இப்படியா அப்படின்னு அம்பையர் டிசிஷனை கேட்டோம். அது அப்ஸாக இருந்தாலும் டவுன்ஸாக இருந்தாலும் சரி, ஓகே ஃபைன், ஓகே அம்பையர் டிசிஷனா, ஓகே ஜென்யூனாக இருக்கும், ஃபேர் பிளேவா ஃபேராக விளாட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர் பிளே அவார்ட் லாஸ்ட் இயரோட 2023 ஃபேர் பிளே அவார்ட். அது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வருஷமாக 2022 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வருஷமும் அதே டீம் தான் வாங்கினாங்க, விஎன்பி பிரதர்ஸ். ஸோ லாஸ்ட் இயரோட ஃபேர் பிளே அவார்டு வின் பண்ணதும் விஎன்பி பிரதர்ஸ். இதுக்காக அந்த டீமோட கேப்டன் அண்ணா வந்தாலும் சரி, தம்பி வந்தாலும் சரி, இந்த அவார்டு ஆக்சுவலாக நான் ஒரு வின்னர் கப்பை விட நான் பெரிய அவார்டாக நினைக்கிறேன். ஒரு கிரிக்கெட்டில் எல்லா பிளேயருக்குமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் மாதிரி இந்த அவார்ட். ஏன்னா அவ்வளோ பேஷனேட்டிக்காக, அவ்வளோ ஆனஸ்டாக வருஷம் இந்த அவார்டை தக்க வைக்கிறது பாசிபிளான்னு கிடையாது, முடியாது. ஆனால் இந்த அவார்டை ரெகுலராக வாங்கிட்டு இருக்க ஒரு டீம் அப்படின்னு பார்த்தா விஎன்பி பிரதர்ஸ். ஸோ அவங்களுக்கு அவார்ட் பண்ணுறதுக்காக சுரேஷ் அண்ணா. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இந்த அவார்டு நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் தேங்க்ஸ்ண்ணா சுரேஷ் அண்ணா. ஓகே, இன்னொரு விஷயம்னா ஹாட்ரிக் 6 மாதிரி ஹாட்ரிக் ஃபேர் பிளே அவார்ட் இந்த வருஷமும் 2024ஓட ஃபேர் பிளே அவார்டும் டீம் விஎன்பி பிரதர்ஸ்க்கு தான். ஸோ இந்த அவார்டை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கலெக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இது நீங்கள் பெருசாக சேரப் பண்ணோம். இந்த ஃபேர் அப்படின்றது இந்த எந்த ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும் அந்த ஃபேராக விளையாடுறோம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடும், ஓனர்ஸ் ஒரே ஓனர்ஸ், ஒரு பிளேயர்ஸ் அதே பிளேயர்ஸ் இல்லாமல் ஒரு 2-3 பிளேயர்ஸ் மாறுது, நிறைய கொலாப்ஸ். இதுக்கு நடுவில் எங்கள் டீமில் யார் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் டீம் பிளேயர்ஸ், நான் என் டீமில் இருக்கவங்கள அப்படி தான் பார்த்துப்பேன். இந்த டோர்னமெண்ட்னா நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனி ஒரு யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அந்த கேப்டன். அந்த கேப்டனை தாண்டி அந்த ஓனர் நாராயணண்ணா அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அடுத்தது ஓகே, அடுத்ததா பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் தி அவார்ட். இந்த வருஷத்துல அந்த வெயிலில் ஒரு டைவ்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். நடந்து ஃபீல்டிங்கே நிற்கணுமா, என்னடா இது ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்லைனா செகண்ட் மேட்ச் இல்லைனா கண்டினியூஸாக மேட்ச் விளையாட்டே இருக்கும், நம்ம உடம்பு குனியுமா வளையுமா அப்படின்லாம் சொல்லி யோசிப்போம். அந்த டைமில் ஒரு 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 பர்ஃபெக்டான கேட்ச், ஒரு கீப்பராக இருந்து ஒரு பர்ஃபெக்டான பார்க்கறதுக்கு பால் ஒரு ஆள் வந்து ஒரு ஜான் சைஸ் தான் இருப்பான், ஆல்மோஸ்ட் ஒரு பேட் ஹைட்டு தான் இருப்பான் அந்த பையன். ஆனால் அவன் எடுத்த ஒரு கேட்ச் கீப்பராக நின்று ஒரு டைவ் கேட்ச் முட்டி போட்டு டைவ் வச்சு த பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் அவார்ட் கோஸ் டு Gerald from VNP Brothers. இந்த அவார்ட் கொடுக்கறதுக்கு கார்த்தியண்ணா ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் அவளை இன்வைட் பண்றேன். நல்ல கேட்ச் ஜெரால்ட். ஓகே, எல்லாம் ஒரு சேர் அப் பண்ணலாம். ஹலோ, ஓகே. அடுத்ததா சென்னை செக்கிங் சாம்பியன்ஸ் லீக். இது அப்படியே பேர் கொஞ்சம் புதுசாக இருக்கும்னா சென்னை செக்கிங்க்கு இதெல்லாம் இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்களா அப்படின்னா, செக்கிங்னா அவ்வளோ ஈஸியாக இல்லை, அவ்வளோ கஷ்டமா இல்லை, இந்த மாதிரியான ஒரு கேம் எல்லாம் வந்து இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்களே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதுக்கான காரணம் ஒரு நின்ன இடத்துலேருந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் ப்ளஸ் ஒரு பாக்ஸ் உள்ள இருந்துட்டு போடுறதுலாம்
ரொம்ப பெரிய விஷயம். இந்த இந்த அவார்டு வந்து ஒரு பெஸ்ட் போலருக்கான அவார்ட். அந்த அவார்டு வந்து கோஸ் டு பாலு, ஃபீனிக்ஸ் கார் கேர்ல இருந்து பாலு. பசங்கெல்லாம் பாருங்களேன், ரொம்ப குட்டி குட்டியா இருக்காங்க, பண்ற விஷயம்லாம் பெருசு பெருசா இருக்குன்ற மாதிரி. இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு அன்பு அண்ணன் மதனா அவர்களை அழைக்கிறோம். பெஸ்ட் செக்கர் ஆஃப் த இயர் 2024 சென்னை செக்கிங் சாம்பியன் லீகோட பெஸ்ட் போலர் பாலு. ஓகே, நெக்ஸ்டா பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஏன்னா என்ன 2-3 பேருக்கு திரும்ப அவார்டு போயிட்டு இருக்குன்னு யோசிக்காதீங்க. அந்த மாதிரி பசங்க வந்து மல்டிபிளான சில விஷயங்களை பண்றாங்க, போலிங் போடுறாங்க, பேட்டிங் ஆடுறாங்க. அந்த மாதிரி இது ரெண்டுத்தையுமே ஒரு சூப்பரா பண்ண ஒருத்தவங்களுக்கான அவார்டு இது. பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆல்மோஸ்ட் மேன் ஆஃப் த சீரீஸ்க்கான ஈக்குவல். ஏன்னா இது அவன் ரெண்டுமே பண்ணியிருக்கான்றதுனால இதுக்கான மேன் ஆஃப் த சீரீஸ்க்கான ஈக்குவல் சொல்றேன். பெஸ்ட் பேட்ஸ்மேன் திலீப் ஃப்ரம் VNP பிரதர்ஸ். இது கொடுக்கிறதுக்காக ஷாபான் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். பெஸ்ட் பேட்ஸ்மேன் 2024 சென்னை செக்கிங் சாம்பியன்ஸ் லீகோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் திலீப். ஓகே, நெக்ஸ்ட் அவார்ட் மேன் ஆஃப் த சீரீஸ். போலிங்கும் போட்டு பேட்டிங்கும் ஆடி ரெண்டுத்தையும் பண்ணி டீமை வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு வந்து நிறுத்தி ஒரு ஃபைனல்ஸ் நிற்க வச்சு அதுலேயும் ஒரு நாக் ஆடி எல்லாமே பண்ண ஒரு பிளேயருக்கான அவார்டு இது. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். கெஸ்ஸிங் இருக்கு, எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்களா? இது ஆல்ரெடி தெரியுமா எல்லாருக்கும்? யஷ்வந்த். ஓகே, யஷ்வந்த் தான் அந்த அவார்ட். The award goes to player of the tournament, Phoenix Car Care, Yashwant. Richu Yashwant. இதை கொடுக்கறதுக்காக ஆணை பன்னீர்செல்வம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நல்லா போயிடு மேடம். கங்க்ராட்ஸ் யஷ்வந்த். டெடிகேஷன் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெடிகேஷன் லெவல் என்ன அப்படின்னா, ஒரு 2-3 வருஷத்துல இவனை கண்டினியூஸா கிரவுண்ட்லயே பார்த்துட்டு இருந்தோம். ரெகுலரா விளையாடிட்டு இருக்கான், பயங்கர பிராக்டிஸ்ல இருக்கான் போல. பயங்கர பிராக்டிஸ் எனக்கே ஒரு சஸ்பெக்ட் இருந்துச்சு. அந்த பிராக்டிஸோட ரிசல்ட் தான் அது. 2-3 வருஷம் கண்டினியூஸா பிராக்டிஸ்க்கான ரிசல்ட் தான் இது. பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட். கங்க்ராட்ஸ். என்ன நிறைய வாங்க, வாழ்த்துக்கள் யஷ்வந்த். ஓகே, இதுக்கு நடுவில் வின்னர்ஸ் ரன்னர்ஸ் இருக்கு. அது கொடுக்கறதுக்கான ஒரு கேப்ல ஒரு 2 டீமோட ஓனர்ஸை மட்டும் கூப்பிட்டு பேசிக்கிறேன். ஸோ ஃபைனல்ஸ் வந்த 2 டீமோட கேப்டன்ஸ், VNP பிரதர்ஸ் டீமோட கேப்டன் அண்ட் ஃபீனிக்ஸ் கார் கேர் டீமோட கேப்டன். ஷார்ட்ஸ் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, வாங்க பிரதர். ஃபீனிக்ஸ் கார் கேர் டீமோட கேப்டன், ஓனர் VNPயோட கேப்டன் ஆர் ஓனர் இங்க இல்ல, கேப்டன். ஸோ கேப்டன் இருந்தாலும் சரி, இல்லை ஓனர் இருந்தாலும் சரி, வாட் எவர். ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்படி போச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்றத பற்றின ஒரு சின்ன ஃபீட்பேக் மாதிரி அவங்க சொன்னால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு கேப்டனாக ஒரு லைக் ஒரு ஓனராக இருந்து ஒரு 14 பிளேயரை எடுத்து அவங்களை கோஆர்டினேட் பண்ணி கிரவுண்டுக்கு வர வச்சு அவங்களை அப் டு பாட்டம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத எல்லாத்தையுமே பண்ணி இந்த ஒரு டோர்னமெண்ட்டை ஃபுல் ட்ராவல் ஒரு 2 நாள் ஜேர்னியை எல்லாத்தையும் விட்டு பண்ணி ஒரு கிரிக்கெட்காக ஒரு டெடிகேஷனாக இருந்த ஒரு பர்சன் தான் வெங்கட். ஸோ அவர் இந்த டோர்னமெண்ட் எப்படி போச்சுன்றதை பற்றி சில ஃபீட்பேக்கோ லைக் அவரோட வேர்ட்ஸ் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப ஃபிட்டு போலையே ப்ரோ, ஈஸியாக. ஃபஸ்ட்டு விக்ரம் ப்ரோக்கு வந்து நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த லீகை வந்து நான் 3 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து என்கிட்ட காசு கிடையாது. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்ல பொசிஷனில் இருக்கும்போது இந்த வருஷம் ஓனர்ஷிப் எடுத்து பிளேஸை பிக் பண்ணி இந்த ரன்னர்ஸை படிக்க முடிஞ்சு.
ஸோ ரொம்ப நாள் என்னோட கனவு இது வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ இனி வர வருஷத்தில் நான் ஓனர்ஷிப் எடுப்பேன். ஓகே, டாக் அபவுட் சம்திங். டோர்னமெண்ட் எப்படி இருந்துச்சு? இந்த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓனராக வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைமே பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, அப்புறம் வின்ன சான்சஸும் கிடச்சிது. டோர்னமெண்ட் நல்லா நடத்துனீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் டு. ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர். அடுத்த இயர்லேயும் நீங்கள் ஒரு பார்ட்டாக ஒரு ஓனராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததா யாராவது ஒருத்தர் விஎன்பி பிரதர்ஸ்ல முருகா 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 ஏதாவது ஒரு 2 வார்த்தை வந்துட்டு போயிருங்க. ஸ்பான்சர்ஸ்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க, அண்ணா எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 2 minutes லைவ்ல வாங்க வாங்க. நான் முருகா உங்க ஒய்ஃப் பார்த்தா ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறேன் இந்த மாதிரி வைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி. சரி, கேப்டன் ஆர் யாராவது ஒருத்தர் டீம்ல இருந்து ஒரு பிளேயர் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஒரு 2 வார்த்தை பேசினாலும் பரவாயில்ல. டோர்னமெண்ட் எப்படி போச்சு, உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா மட்டும் போதும். ஒரு 2 minutes இல்லை உங்க பர்சனல் ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். டீச்சர் பண்ணுறதா டிசிப்ளினாக ஒன்றும் அவசியம் இல்லை பேச. சென்னையில் ஒன் ஆஃப் த நல்ல சொல்கிற டோர்னமெண்ட்டில் இதுவும் ஒன்று. எல்லா மேட்சும் 8 ஓவர் போட்டு நடத்துனாங்க. இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணல, டைமுக்கு வரல. நெக்ஸ்ட் டைம் பிளேயர்ஸ்லாம் டைமுக்கு வந்தாங்கன்னா டோர்னமெண்ட்டு ஃபைனல் வரையும் 8 ஓவரில் முடிக்கலாம். தேங்க்யூ 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 ஜெரால். ரொம்ப பெரிய மனுஷன், பெரிய வார்த்தைலாம் பேசுகிறாங்க. ஓகே, அடுத்ததான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ரைசிங் செரமனிக்கு போயிடலாம். ரன்னர்ஸ் இதை கொடுக்கறதுக்காக எங்களோட அண்ணன் ஷாபோனாவை கூப்பிடுறோம். ரன்னர்ஸ் ஃபீனிக்ஸ் கார் கேர் அவார்டை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக டீம் கேப்டன் ஆர் ஓனர் யாராவது இல்லை டீமால வந்தா ஓகே. ஓகே, டீமோட வந்தாலும் ஓகே, இல்லை ஒரு 2 பேர் வந்தாலும் ஓகே. இந்த வாங்க 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 வாங்க. ரன்னர்ஸ் ஃபீனிக்ஸ் கார் கேர். ஓகே, டீமாவும் வந்துருங்க, நான் முன்னாடி வந்துருங்க. ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம், ஏன்னா ரன்னர்ஸ் ஆஃப் தி மேட்ச். பெரிய அப்ளாஸ் கொடுத்துருங்க. இந்த 8 டீமோட ஒரு ஃபைனலிஸ்ட். ஆக்சுவலா ஃபைனல் 2 ஓவர் தான் நடந்துச்சு. அந்த 2 ஓவரால மட்டும் கூட டிசைடட் மாறி இருக்கலாம். பட் அந்த ஹோல் எஃபர்ட் அந்த ஹோல் டீமுக்கு தான் சேரும். எஸ், கண்டிப்பாக இந்த ஃபீனிக்ஸ் கார் கேர் பார்த்தீங்கன்னா இந்த இயர் நமக்கு ஓனர்ஷிப் எடுத்து அண்ட் எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவான பிளேஸ் சூஸ் பண்ண விதமும் சரி, அவங்கள யூஸ் பண்ண விதமும் சரி, ரொம்ப வைஸ் அண்ட் பிரில்லியண்டாக இருந்தது. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டீம் அண்ட் டீமோட பிளேயர்ஸ். நீனா மேலே கீழே இல்லாமல் எல்லாரும் ஈக்குவலான பொட்டன்ஷியல் போட்டிருக்காங்க. இந்த மேட்ச் அவங்க இந்த பொசிஷனில் நிற்கும் போது நமக்கு தெரியும். அவங்க ஒரு ரன்னர் பொசிஷனில் நிற்கும் போது அவங்க எவ்வளோ பொட்டன்ஷியல் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டெடிகேஷனான ஒரு டீம். நேற்று காலையில் நேற்று ஈவினிங் வந்து காலையில இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆரம்பிச்சாங்க, அதே பிரிஸ்க்கு இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ டீம். கப்பு. ஓகே, இந்த டோர்னமெண்டோட ஹீரோஸ், இந்த ஃபைனலிஸ்ட், வின்னர்ஸ், இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக எங்களால் பிரிச்சு பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி 2 பேரை இன்வைட் பண்ணியே ஆகணும். ஒன்று புவனேஸ்வரி ஃபவுண்டேஷன்ஸ், புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட மதனண்ணா, எங்க அண்ணானையும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம், உங்களை தான் கூப்பிடுறாங்க, மேலே வாங்க. இந்த டீம் சொல்ல போனா ஒவ்வொரு வருஷமும் தனக்கான தனித்துவத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபீல்டிங், பவுலிங், செக்கிங்னு சொல்லலாம். ஃபீல்டிங், செக்கிங், பேட்டிங் எல்லாத்துலேயும் வந்தாங்கனாலே தெரிக்க விடுறாங்க எல்லாத்துலேயும். அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ். அவருக்கு ரொம்ப முக்கியமா பர்சனலாக ரொம்ப பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லிக்கணும். ஓகே, ஓனர் இங்க இல்ல, விஜய் பிரதர். ஸோ அவர் வந்து இந்த லைவை வீட்டில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ஃபேமிலியோட.
டிவியில லைவ் ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு நல்ல ஒரு டீமை எங்களுக்காக கொடுத்துருக்கிறதுக்கு. அதுவே செகண்ட் இயர், லாஸ்ட் இயரோட வின்னர்ஸோ இவங்க தான். இந்த தேர்ட் இயர், அதை நம்ம நடத்தது தேர்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர்ஸோட வின்னர்ஸோ இவங்கள தான், விஎன்பி பிரதர்ஸ் தான். இந்த இயரோட வின்னர்ஸோ விஎன்பி பிரதர்ஸ் தான். லாஸ்ட் 2 இயர்ஸா தனக்கான வின்னர் பதவியை தக்க வச்சிட்டு இருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். அப்படின்னா அது ஒரு மேட்ச் நிக்கலாம், ஒரு மேட்ச் கேப் விட்டு நிக்கலாம், ஒரு 2 மேட்ச் நின்று அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துறேன்னு சொல்லலாம். இங்க நடந்த 15 மேட்ச் நடந்திருக்கு. 15 மேட்ச்ல ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரா 14 மேட்சா கண்டினியூஸா அப்படியே அம்பையரே நின்று இருந்த, அடிக்கிற வெயில்ல தண்ணி ஜூஸ் இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த அம்பையர், நம்மளோட அம்பையர் தீபன். நான் மைக்ல தீபன் சொல்லி கூப்பிட்டேன், அவருக்கு இன்னொரு செல்ல அன்பு பேர் இருக்கு, ரிப்பன். அதனால 14 மேட்ச் யோசிச்சு பாருங்க, 8 ஓவர் ஒரு மேட்சுக்கு. அதான் கண்டினியூஸா அம்பையர். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தீபன் என்கின்ற ரிப்பன். அவருக்கு ஒரு சின்ன மரியாதை செலுத்துற விதமா ஒரு சால்வை அணிக்கிறோம். அது நம்ம சுரேஷ் அண்ணா பண்ணுவாங்க. தேங்க்யூ தீபன், தேங்க்யூ ரிப்பன். தேங்க்யூ சுரேஷ் அண்ணா, தேங்க்யூ தீபன். இன்னொரு லாஸ்டா ஒரு சால்வை மட்டும்தான், இன்னொரு லாஸ்டா ஒரு சால்வை மட்டும் போட்டு. ஓகே, இன்னொரு விஷயம், இந்த மைக்ல பேசுறதுலாம் நான் அவ்வளோ நர்வஸா இருக்கு, எனக்கு திக்கி யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. ஒரு லைவ்ல இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்ல எல்லா மேட்சும் அவனும் ஃபர்ஸ்ட் டைமா பண்றான். ஒரு ஹோஸ்ட் பண்ணி ஒரு கூட்டு போயிட்டு ஒரு டோர்னமெண்ட்டை போர் அடிக்காம, மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவானா கூட அந்த டைம்ல பூஸ்ட் பண்ணி ஏதாவது பேசி ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜா இருந்திருக்கான் மதனுக்காக ஒரு சின்ன தேங்க்ஸ். மதனுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா இந்த மரியாதை செலுத்துறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். மதன் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு யூடியூப் சேனலோட ஒரு கமெண்டேட்டரா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இவருக்கு சால்வ் பண்றதுக்காக, மரியாதை பண்றதுக்காக நம்ம ஜபா ப்ரோ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ மதன். ஒரு டைம்ல என்ன வாய்டா இவனுக்குன்னு பார்த்தோம், இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வாய்ப்பாரா எப்படி எல்லாம் பேசுது அப்படின்ற அளவுக்கு பார்ப்போம்னு நினைக்கிறோம். வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமை காத்திருந்த டீம் பிளேயர்ஸ்க்கும் அண்ணன்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்னா. பீங் பார்ட் ஆஃப் இட். அடுத்த வருஷமா இருப்பீங்க, இதுக்கப்புறம் எப்போ நான் நடத்தினாலும் நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, அண்ணன் அன்பிருக்கிறாங்க. ஒரே இன்னொரு சால்வை போட்டிருந்தோமா, இன்னொரு கோ கமெண்டரா இருந்த பத்மா அவங்களுக்கு அண்ணனே போட்டோம். அண்ணன் பன்னீர்செல்வம் அண்ணா கோ கமெண்டர் பத்மா அவர்களுக்கும் ஆணை பன்னீர்செல்வம் அண்ணா வந்து சால்வை அணிவிக்கிறாங்க. அவங்களும் புதுசா இப்பதான் பண்றாங்க கம்பேரிங்லா. அதனால கிரிக்கெட்டை பத்தின ரொம்ப பெரிய புரிதல் நாலேஜ் தான் இல்ல, ஒரு கான்பிடென்ட்டா ஒரு பொண்ணா ஒரு போல்டா நின்று பேசுறாங்க. அதுக்கு என்ன வார்த்தை சொல்றேன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இதோட ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தொடங்கட்டும், ஐபிஎல் ஃபைனலும் நடக்கட்டும். எல்லாம் வீட்டில் இருந்து கண்டு கழியுங்கள். நன்றி அண்ணாஸ், நன்றி பிளேயர்ஸ், நன்றி ஓனர்ஸ், நன்றி ஆர்ஆர் ஸ்டார் பிரதர்ஸ், நன்றி தாம்பரம் லெவன்ஸ், புடகாத்தியண்ணா, அப்புறம் நம்ம ராய் சார் அண்ணா, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். முடிச்சுக்கலாம்பா, முடியலப்பா. தேங்க்யூ ஆல். இன்னொரு பெரிய தேங்க்ஸ் மகாராஷ்டிரா சொல்லிட்டோம்பா, லைவ்ல செக் பண்ணிக்கோங்கப்பா. அப்புறம் இன்னொரு பெரிய தேங்க்ஸ் காவல்துறை நண்பர்கள் அண்ணன்கள், அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஒரு சப்போர்ட்டடா இருந்து நம்ம இங்க இருந்து நம்மள ஒரு பாதுகாப்பா எல்லா விஷயத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக. அப்புறம் ஸ்காட் அசோசியேஷன் பாபன் அவர்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அசோசியேஷன் மெம்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு தேங்க்யூ நம்மளோட ஸ்பான்சர்ஸ் தாண்டி இதை கரெக்டாக கொண்டு போய் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போய் நம்ம ஆர்கனைசர்ஸ், ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, கரெக்டாக பேரை சொல்லி சொல்கிற அளவுக்கு அத்தனை பேர் இருக்காங்க.
நம்ம ஆர்கனைசர்ஸ் இதை கரெக்டாக கொண்டு போய் கோஆர்டினேட் பண்ணி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கொண்டு வந்த நம்ம ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. ஸோ செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கட்டும். எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஹாப்பி நெக்ஸ்ட் மண்டே. எல்லாருக்கும் பாய் பாய், அடுத்த வருடம் சந்திப்போம்.